Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 6th standard maths term 3 chapter 1 fractions exercise 1.1ல first Roman letterரும் second Roman letterரும் பார்க்க போகிறோம். filling the blanksum true or falseum பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 7 3/4 ப்ளஸ் 6 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மிக்சடில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஹோல் நம்பரோட ஆட் பண்ணணும். ஹோல் நம்பரோட ஆட் பண்ணணும், ஃப்ராக்ஷனோட ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 7 + 6 இது ஒரு பேர், 3/4 + 1/2 சரியா. ஸோ 7 + 6ஓட ஆன்சர் என்னது 13 நமக்கு. இப்போ 3/4ஐயும் நம்ம 1/2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன். என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 4 தான். ஏன்னா 2 டேபிளில் 4 கம்ப்ளீட்டாக வந்துடுது. ஸோ இது இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் தான் எல்சிஎம். இப்போ 3க்கும் 9க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 9 தான் எல்சிஎம். 3 டேபிளில் கம்ப்ளீட்டாக 9 வந்துடுது சரியா. ஒரு நம்பர் டேபிளில் இன்னொரு நம்பர் கம்ப்ளீட்டாக வந்துருச்சுன்னா அதில் அந்த பெரிய நம்பர் தான் நமக்கு எல்சிஎம் சரியா. இப்போ 4 தான் நமக்கு எல்சிஎம். நான் இங்கே வந்து எழுதி காட்டுறேன். எல்சிஎம் வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 4. அப்போ என்ன பண்ணணும், 4ஐ 4ஆக மாற்றணும். அப்போ × 1 போடுவோம். 2ஐ 4ஆக மாற்றணும்னா × 2 போடுவோம் சரியா. இப்போ பாருங்கள், 3/4 வந்துடும், 1 × 2 2/4 அப்படின்னு வந்துடும். இப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ 13 ப்ளஸ் நியூமரேட்டரை மட்டும் அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஸோ 5/4. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ இதில் வந்து இம்ப்ராப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர். ஸோ இதையும் நம்ம மிக்சடாக மாற்றிட்டு தான் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஏற்கனவே நமக்கு 13 ஹோல் இருக்குது சரியா. இப்போ 5/4ல் எத்தனை ஹோல் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 5ல் எத்தனை 4 நம்மளால் வெளியில் எடுக்க முடியும்னு பார்க்கணும். ஒரே ஒரு 4 தான் வெளியில் எடுக்க முடியும், அதுதான் நமக்கு ஹோல் சரியா. ஒரு 4 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ ஒரு 4 போயிடுச்சுன்னா இங்கே பாக்கி எத்தனை பார்ட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கும். ஸோ 1/4 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 13 ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 1 ஹோல் இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு எத்தனை ஹோல்ஸ் வரும், 14 ஹோல்ஸ் வரும். பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரணும். ஸோ 14 1/4 தான் இந்த சம்மோட ஆன்சர். நீங்கள் எழுதுகிறேன், 14 1/4 தான் இந்த சம்மோட ஆன்சர் சரியா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The sum of, சம்னா என்ன அர்த்தம், அடிஷன் அர்த்தம். The sum of whole number and proper fraction. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய என்னது, மிக்சட் ஃப்ராக்ஷன் சரியா. ஸோ இந்த ஃபில்லப்ஸோட ஆன்சர் மிக்சட் ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் சேர்த்தா மிக்சட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும் சரியா. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அடிஷன் மாதிரி ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷன் அப்படியே சப்ராக்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணவும் முடியாது. இப்போ 5ல் 3 ஆல்ரெடி நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்ண முடியுமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் சரியா. அதாவது இங்கே நான் செக் பண்ணி காட்டுறேன். 1/3 1/2. இப்போ இந்த 1/3 பெரிய நம்பராக இருந்தால் தானே இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண முடியும். இது சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனில் எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை ஷார்ட்கட்டில் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன அர்த்தம், 1/3 வந்து சின்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1/3ல் 1/2 என்ன பண்ண முடியாது, நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை என்னவா மாற்றிக்கணும், இம்ப்ராப்பராக மாற்றிட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும். எப்படி மேடம் இம்ப்ராப்பராக மாற்றுறதுனா, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 3s என்ன வரும், 15 15 + 1 16/3 வரும். மைனஸ் அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வந்த ஆன்சர் கூட நியூமரேட்டர் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 3 2s 6 வரும், 6 + 1 நமக்கு 7 வரும். ஸோ 7/2 வந்தாச்சு சரியா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க இப்போ 3க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 டேபிளில் 2 வராது, 2 டேபிளில் 3 வராது. ஸோ இதோட எல்சிஎம் வந்து நமக்கு 6 தான்
சரியா? காமன் டிவைசரும் நமக்கு 1 தான். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் வந்து நமக்கு 6. அப்போ 3ஐயும் 6க்கு மாற்றணும், 2வையும் 6க்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? இப்போ 16 × 2 நமக்கு என்ன வரும்? 32ன்னு வரும். 32/6 வரும். -21/6ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணோன்னா 2ல் 1 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 11/16ன்னு வந்துடும். மறுபடியும் இது நமக்கு இம்ப்ராப்பரில் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பர் இதை வந்து மிக்சடுக்கு மாற்றணும். அதாவது 11ல் எத்தனை 6ன்னு பார்க்கணும். ஒரே ஒரு 6 தான் வரும். ஸோ அதுதான் நமக்கு ஹோல். இதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? அந்த 11ல் இருக்க 6ஐ நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா பாக்கி 5 இருக்கும். அதை தான் நம்ம நியூமரேட்டரில் போடணும். இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிவைட் பண்ணியும் காமிக்கிறேன். இந்த இடத்துல 6 வரும், 11 வரும். ஸோ 1 6 is 6. சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் 5 வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹோல் வந்து இந்த கோஷன்ட்டு தான் நமக்கு ஹோல் நம்பர், இந்த ரிமைண்டர் தான் நமக்கு பார்ட்ஸ். சரியா? அந்த மாதிரி நம்ம இங்கே எழுதிடணும். ஒரு ஹோல் நம்பர் பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரணும். இதுதான் நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் 1/5/6. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து 4th சம் பார்ப்போம். 8 / 1/2. இதை நான் ஷார்ட்டாக ஃபில்லிங் த பிளாங்க்ஸுங்கிறதுனால இதோட மீனிங்கோட என்னங்கிறத சொல்லிக்கிறேன். 8 பார்ட்ஸ் இருக்குது, 8 ஹோல்ஸ் இருக்குது, 8 ஹோல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஹாஃபாக டிவைட்னா என்ன அர்த்தம்? பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஹாஃபாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு ஹோலை ஹாஃபாக பிரித்தா நமக்கு எத்தனை பார்ட்ஸ் கிடைக்கும்? 2 பார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஒரு ஹோலை ஹாஃபாக பிரித்தா அதில் எத்தனை ஹாஃப்ஸ் கிடைக்கும்? 2 ஹாஃப் கிடைக்கும். அதே மாதிரி 8 ஹோலை ஹாஃபாக பிரித்தா நமக்கு எத்தனை ஹாஃப்ஸ் கிடைக்கும்? நமக்கு 16 ஹாஃப்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஹோலில் 2 ஹாஃப் இருக்குது இல்லையா? அதுமாதிரி 2 ஹோலில் எத்தனை ஹாஃப் இருக்கும்? 4 ஹாஃப் இருக்கும். 3 ஹோலில் எத்தனை ஹாஃப் இருக்கும்? 6 ஹாஃப் இருக்கும். அந்த மாதிரி 8 ஹோல்ஸில் வந்து எத்தனை ஹாஃப் இருக்கும்னாக்க 16 ஹாஃப்ஸ் வந்து இருக்கும். சரி, இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் டிவைட் ப்ரொசீஜர் படி நம்ம போடுவோம், சம் போடுற மாதிரி போடுவோம். 8 / 1/2 எப்படி போடணும்னா 8 அப்படியே வச்சுக்கணும். இந்த டிவைட் சிம்பிளை எடுத்துட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். இந்த டிவைடுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இதெல்லாம் நமக்கு ரூல்ஸு. 1/2 ரெசிப்ரோக்கல்னால் என்ன அர்த்தம்? தலைகீழாக எழுதணும். 2/1ன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. டினாமினேட்டர் 1 வரதுனால இதை விட்டுறலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 16 தான். நீங்கள் இப்படி போட்டாலும் கரெக்டு, இல்லை மீனிங்கோட இப்படி போட்டாலும் கரெக்டு. இது 1 வேர்டு தானே. சரி, இப்போ 5th சம் பார்ப்போம். த நம்பர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நம்பர், அந்த நம்பர் அதுக்கே ரெசிப்ரோக்கல், அதாவது அந்த நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலும் சேமாக வரும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் 1 தான் இதோட ஆன்சர். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து 7/2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். இதோட ரெசிப்ரோக்கல் எனக்கு என்ன வரும்? தலைகீழாக மாற்றணும், 2/7. அது மாதிரி எந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதோட ரெசிப்ரோக்கல் அதுவே வர சான்ஸே கிடையாது, எக்ஸப்ட் 1 தவிர. 1 தான் தலைகீழாக மாற்றினாலும் நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். So the number which has its own reciprocal is 1. இப்போ நம்ம செகண்ட் ரோமன் லெட்டர் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 1/2 can be written as 3 + 1/2. இப்போ தான் நம்ம ஃபில்லப்ஸில் படித்தோம். The sum of whole number and fraction is called mixed fraction படித்தோமா? அதையே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ mixed fraction நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sum of whole number and proper fraction எழுதிக்கலாம். இங்கே whole number வந்து 3, proper fraction வந்து half. ஸோ 3 1/2 நம்ம எப்படி எழுத முடியும்? 3 + 1/2 நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த சம் ஆஃப் எனி 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் எப்பவுமே இம்ப்ராப்பர் தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். எப்போவுமே இம்ப்ராப்பர் வராது, ப்ராப்பரும் வரலாம், இம்ப்ராப்பரும் வரலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். நான் ஃபால்ஸ்ன்னு போட்டுறேன். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2 எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ ஹாஃப்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா?
இன்னொன்று 1/4 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு பார்த்தோன்னா என்னது தான் நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். 1/2ங்கிறதும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 1/4ங்கிறதும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன ஒரு 4 தான் வரும்னு தெரியும். ஸோ இந்த 2வை 4ஆக மாற்றணும்னா ×2 போடணும், 4வை 4ஆக மாற்றணும்னா ×1 போடணும். ஸோ 2/4 + 1/4 அப்படின்னு வரும். ஸோ இதை நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 3/4. இவ்வளோ ஸ்டெப்பு நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஷார்ட்டாக கூடயும் சொல்லிடலாம். 1/2னா என்ன அர்த்தம்? ஹாஃப்னு அர்த்தம். 1/4னா குவார்ட்டர்னு அர்த்தம். ஒரு ஹாஃபையும் ஒரு குவார்ட்டரையும் சேர்த்தா நமக்கு 3/4 வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 3/4 தான் நம்ம 3/4 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3/4ங்கிறது என்னது? நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே. இம்ப்ராப்பராக வரலை பாருங்கள், ப்ராப்பராக தானே நமக்கு வருது. ஸோ 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம், அதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனே வந்துடுது. ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்களேன். 1/3 அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். 2/3 அப்படின்னு நான் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1/3ங்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 2/3ங்கிறதும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? நமக்கு என்ன வரும்? இது லைக் ஃப்ராக்ஷனுங்கிறதுனால நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணால் போதும், 3/3ன்னு வந்துடும். 3/3னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு 1 தானே வரும். ஸோ ஹோல் 3 நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக வந்ததுன்னா அது ஒரு ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹோலுன்னு தான் சொல்லுவோமே தவிர இது இம்ப்ராப்பர்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் பாருங்கள், 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டேன், அதோட ஆன்சர் எனக்கு வந்து ஹோல் நம்பராக வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளில் ப்ராப்பரே ஆன்சர் வந்திருக்கு, இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரு ஹோல் ஆன்சராக நமக்கு வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் நம்ம பார்ப்போமா? சரி, இப்போ வந்து நான் வந்து 2/5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4/5ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2/5ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன், 4/5. இது ரெண்டுமே நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கொஷினில் என்ன கண்டிஷன்னா 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதையே நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் எனக்கு ஆன்சர் ப்ராப்பராக தான் வந்திருக்கு, ரெண்டாவது எக்ஸாம்பிளில் எனக்கு ஆன்சர் ஹோல் நம்பராக வந்திருக்கு, மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 2/5ன்னு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 4/5ன்னு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனுங்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 + 2 6ன்னு வரும், 6/5 அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு இது வந்து இம்ப்ராப்பராக வந்துருச்சு. சரியா? அப்போ 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணால் எனக்கு 3 விதமாக ஆன்சர் வருது. ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவே வருது, இன்னொரு எக்ஸாம்பிளில் நமக்கு ஹோல் நம்பராக வருது, இன்னொரு எக்ஸாம்பிளில் இம்ப்ராப்பராக வருது. சரி, அப்போ 3 விதத்தில் எனக்கு ஆன்சர் வருது. ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்வேஸ் அண்ட் இம்ப்ராப்பர், எப்போவுமே இம்ப்ராப்பர் தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? தப்பான ஸ்டேட்மெண்ட். 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் ஆன்சர் வரலாம், இல்லை ஹோலாகவும் ஆன்சர் வரலாம், இல்லை இம்ப்ராப்பராகவும் ஆன்சர் வரலாம். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 13/4 இஸ் 3/1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம், இந்த ஆன்சர் தான் வருதான்னு. இங்கே 4 போடுவோம், இங்கே 13 போடுவோமா? ஸோ 4 டேபிள் சொன்னோன்னா 3 4s are 12 வரும், சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 1 வரும். ஸோ இந்த கோஷன்ட் தான் நமக்கு ஹோல், இந்த ரிமைண்டர் தான் நமக்கு பார்ட்ஸ். சரியா? இப்போ இதை வந்து இந்த 13/4 வந்து மிக்சடாக மாற்றும் போது ஹோலை ஃபஸ்ட் எழுதுவோம். 3 ஹோல் இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது. ஸோ 1/4ன்னு எழுதுவோம். அவங்களும் ஆன்சரில் 3/1/4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட் இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள். The reciprocal of an improper fraction is always a proper fraction. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மீனிங் புரியலைன்னா நீங்களாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போடுங்க, டெஃபினட்டாக மீனிங் புரிஞ்சிடும். இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ நான் 9/4ன்னு ஒரு இம்ப்ராப்பர்னு என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிங்க, தலைகீழாக எழுதணும், 4/9ன்னு வரும். சரியா? அப்போ மேலே சின்ன நம்பர் வந்தாச்சு, கீழே பெரிய நம்பர் வந்தாச்சு. அப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் நீங்கள் என்ன பார்த்தாலும் அது ப்ராப்பராக தான் வரும். ஏன்னா மேலே சின்னது கீழே பெருசு, தலைகீழாக மாற்றும் போது மேலே பெருசு கீழே சின்னது, அந்த மாதிரி வந்துடும். அப்போ டெஃபினட்டாக ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். அதே மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்.
நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். இதுதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 3 1/4 3 1/4 ரெண்டு மிக்சட் ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் 9 1/16 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்தாலே அவங்க எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஹோலோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு. நான் ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பண்ணவே கூடாது, தப்பு. சரியா? ஹோலோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இது தப்பு. ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எப்படின்னு நம்ம பார்ப்போம், இதோட ரீசன் என்னங்கிறத பார்ப்போம். இப்படி மல்டிப்ளிகேஷன்லாம் வந்துன்னா நம்ம மிக்சடை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு தான் சம்மே போடணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுவோம். 3 4s are 12 + 1 13/4 வரும். இதுவும் அதே தான். ஸோ 13/4 வரும். எதுவுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் நமக்கு கேன்சலே ஆகலை பாருங்கள். அப்போ நியூமரேட்டர் தான் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் தான் மல்டிப்ளை பண்ணுமே தவிர ஹோல் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும்தான் அது பாசிபிள், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ 13 × 13 169 வரும். 4 4s are 16 வரும். இப்போ இது இம்ப்ராப்பராக இருக்கிறதுனால நான் மிக்சடுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். 16 169 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, இப்படி போகணும். 169 இது 16. சரியா? இப்போ 16க்குள்ளே எத்தனை 16 இருக்குது, ஒரு 16 தான் இருக்குது. 16 போட்டாச்சு. இந்த 9 கீழே இறக்கிக்கணும். இப்போ 9 வந்து 16க்கு காணாதனால இங்கே நம்ம என்ன போடுவோம், 0 போடுவோம். 10 × 16 160 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 9 வரும். எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு 169 வரும். இந்த கோஷன்ட்டு தான் நமக்கு ஹோல். இந்த கடைசியில் வர ரிமைண்டர் தான் நமக்கு என்னது, பார்ட்ஸ். ஸோ இதை நம்ம மிக்சடாக மாற்றணும்னா 10 ஹோல் வரும், 9 பார்ட்ஸ் வரும் அவுட் ஆஃப் 16 பார்ட்ஸ். சரியா? ஸோ 10 9/16 தான் இதோட ஆன்சர். ஆனால் கொஷினில் 9 1/16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸு. இதை நீங்கள் பார்த்த உடனேயே சொல்லிடலாம், இவங்க எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே இது ஃபால்ஸாக ட்ரூவான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.